திருச்சிற்றம்பலம். சிவசிவ. அன்பு தோழமைகளே, கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பாடல் 45 இறைவன் நம் உள்ளத்திலேயே உள்ளான் என நமக்கு உணர்த்திய காரைக்கால் அம்மையார் இன்று சிந்திக்க உள்ள அற்புத திருவந்தாதியின் பாடல் 46 அப்படி மனதுள் நிற்கும் சிவனை சிந்தையாலே வழிபட்டு நிற்கும் அகபூஜை செய்வது அவன் அருளை அடைவதற்கான எளிய வழி என்று நமக்கு உணர்த்த வருகிறார். இப்போது பாடலை கேளுங்கள். எளியது இது அன்றே ஏழைகாள் யாதும் அழியீர் அறிவிலீர் ஒளிகொள்மிடற்று எந்தை அரா பூண்டு உழலும் எம்மானை உள்ளிணைந்த சிந்தையராய் வாழும் திறம். இந்த உலகியலிலே நல்ல பொருளாதார வசதியுடன் பதவி பகட்டோடு இருப்பவருடைய கருணையோ அல்லது உதவியோ நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் அவரை சந்தித்து உதவி கோர பல நாள்கள் காத்து கிடக்க வேண்டும். பார்க்கும்போதும் சம்பிரதாயமாக பழங்கள் அல்லது பரிசு பொருள்களோடு போக வேண்டும். அவரது கனிவான பார்வை நம் மீது விட பல சாகசங்கள் இடைத்தரகர உதவிகள் என பல வேண்டும் தானே. ஆனால் ஈஸ்வரனாகிய சிவனார் எல்லா ஐஸ்வர்யங்களையும் உடையவர். இம்மைக்கான பொருள் செல்வமும் சரி, மறுமைக்கான அருள் செல்வமும் சரி, இரண்டும் உடையவர். அவர் கருணையாகிய திருவருள் நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் அது மிக எளிது என்கிறார் காரைக்கால் அம்மையார். அவரை தேடி அறக்க பறக்க பஸ்ஸை பிடித்து குறித்த டயத்துக்குள்ள போக வேண்டும் என்பதிருக்கிறதா? இல்லையே. ஏனென்றால் அம்மை சொல்வது போல எல்லா ஆன்மாக்களின் மனத்திற்குள்ளும் அவர் இருக்கிறாரே. மணிவாசக பெருமான் சொன்னபடி அவன் பக்தி வலையுள் படுவோன் அன்பனும் பிடிக்குள் அகப்படும் மலையல்லவா. சுந்தர பெருமானிடம் சொல்லியது போல அவருக்கு பிடித்த அர்ச்சனை பாட்டேயாகும். திருமூலரும் இதையே சொல்வார். வேட்டவி உண்ணும் விரிசடை நந்திக்கு காட்டவும் நாமிலம் காலையும் மாலையும் ஊட்டு அவி ஆவன உள்ளம் குளிர்விக்கும் பாட்டவி காட்டுதும் பாலவி ஆகும். நாம் சுவாமிக்கு காலையும் மாலையும் பாட்டாலே அவனுக்கு அர்ச்சனை செய்தால் அதே அவனுக்கு பால் உணவாகிய அந்த பிரசாதமாகும் என்கிறார். இறைவனை சிந்தையிலே நினைத்து வாழ்வதற்கு புதியதாக மனம் என்னும் ஒரு கருவியை வாங்க வேண்டுமா என்ன? அதுதான் நம்மிடமே இறைவன் கருணையால் எல்லாருக்கும் வழங்கப்பட்ட மனம் என்ற ஒன்று உள்ளதே. இறைவனும் நம்மை யார் எப்போது அழைக்கிறார் என காத்து கிடப்பானாம். கந்தர் அலங்காரத்திலே அருணகிரிநாதர் சொன்னபடி நீலச்சிகண்டியில் ஏறும் பீரான் எந்த நேரத்திலும் கோல குரத்தியோடு வருவானாம். முருகப்பெருமான் ரொம்ப தயாராக மயில் மீது ஏறிய நிலையிலே உட்கார்ந்திருப்பாராம். ஏன்னா நம்ம கூப்பிட்டுடனே உடனே ஓடி வருவதற்காக. இப்படி இறைவன் திருக்கோலங்கள் பலவாயினும் நம் மனதிற்கினே வடிவத்தை நினைத்தால் அப்படியே வந்து சிந்தையில் குடிபுகுவான். சுந்தர பெருமான் திருவாமோத்தூர் பதிகத்திலே பாடுவார். தேடுவன் தேடுவன் செம்மலர் பாதங்கள் நாள்தோறும் நாடுவன் நாடுவன் நாபிக்கு மேலே ஒரு நால்விரல் மாடுவன் மாடுவன் வன்மை பிடித்து மகிழ்ந்து உளே ஆடுவன் ஆடுவன் ஆமோத்தூர் அடிகளே என்று சொல்வார். என்ன சொல்கிறார்னா, திருவாமோத்தூர் இறைவனின் திருவடிகளையே நாள்தோறும் நாம் தேடி தேடி போவேன். அவனை உந்திக்கு மேலே 4 விரல் அளவிலே உள்ள இருதயத்தில் அந்த மனதிலே நினைப்பேன். வெளியிலே சென்றால் வலிய கையால் பிடித்து மகிழ்ந்து உள்ளே சேர்த்து கொள்வேன். அவன் ஏற்படையவனாகும்படி துதிகளெல்லாம் செய்து பாடுவேன் ஆடுவேன். வெளியிலே உள்ள இறைச்சக்தியை வாங்கி கையை முட்டியாக பிடித்து இருதயத்துள் சேர்த்தல் அந்த வழிபாட்டு முறை சங்கார முத்திரை என்று சொல்வார்கள். அதைத்தான் நம்முடைய சுந்தர பெருமானும் சொல்லியிருக்கிறார். தாய்மானு சுவாமிகளும் நெஞ்சத்தையே இறைவன் உரையும் வீடாக கொண்டு உன்னை நினைக்கும் எண்ணங்களே சுகந்த பொருள், உன் மீதுள்ள அன்புதான் உன்னை நீராட்டும் மஞ்சன நீர் என்று சொல்வார். நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூசை கொள்ளவாராய் பராபரமே. காரைக்கலமையார் சொன்னது போல மனதிலேயே இறைவனை கண்டு மனதிலேயே கோயில் கட்டி வழிபட்டவர் பூசலார் நாயனார். இப்படி சிவனை நினைந்து சிந்தையில் எப்போதும் அவன் திருக்கோலத்தை வாழும் திறம் எளிது. ஆனால் மக்கள் இதை அறியாமல் வீணே நாளை கழிக்கிறார்களே என உலகத்தோரை எண்ணி இறங்குகிறார் காரைக்கால் அம்மையார். அதனால்தான் தம் பாடலில் எளியது இது அன்றே என்றவர் அடுத்து உலகாரை பார்த்து ஏழைகாள் என விളിக்கிறார். எந்த செல்வத்தை பெற வேண்டுமோ அதை பெறாமல் உலகியல் பொருள்களை பெற்றுக்கொண்டு நாம் பெருமையோடு இருக்கிறோமே.
உலகியல் செல்வங்கள் எல்லாம் நிலையாத செல்வங்கள். அவை நீசர்கள் அல்லது இந்த கீழோர்கள் தவறான வழியிலே சொத்து சேர்த்தவர்கள். அதனால்தான் வள்ளுவர் கூட சொல்லுவார், அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருள் செல்வம் பூரியார் அந்த கீழான மக்களுடைய கண்ணுமுள என்று. செல்வங்களுள் உயர்ந்த சொல்லும் அருள் செல்வம். அது என்ன? செல்வன் கடலேத்தும் செல்வம்தான் என்பார் சுந்தர பெருமானும். அதனால்தான் எவ்வளவு உலகியல் செல்வங்கள் இருந்தாலும் அருட்செல்லம் இல்லாதவர்களை ஏழைகள் என்று சொல்கிறார் காரைக்கால் அம்மையார். அடுத்து சொல்றார் மக்களை பார்த்து, யாதும் அழியீர் அறிவிலீர் என்றார். அழினா அன்பு, அழியிலீரினால் அன்பு இல்லாதவர்களே என இறங்கி சொல்கிறார். அன்புதானே சைவத்தின் அடிப்படை. சைவம் என்றாலே சிவமாகிய பரம்பொருளை வணங்குபவர்கள். சிவனாரே கற்பனை கடந்த ஜோதி, கருணையே வடிவானவன். அன்பு வேறு சிவன் வேறு அல்ல என்றார் திருமூலர். அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்புதான் கடவுள் என்பதை அறிந்துவிட்டால் பிறகு அவர்களே அன்புருவான சிவமாய் வாழ்ந்திருப்பார்களே என்கிறார். தினமும் கோயிலுக்கு போவது, கடவுளை வழிபடுவது இவற்றை தவறாமல் செய்துவிட்டு சக மனிதர்கள் மீது அன்பில்லாமல் இருப்பது அறிவீனம் அல்லவா? அன்பில் சிறந்த தவமில்லை என்றான் பாரதியும். காட்டிற்கு போய் வருடக்கணக்கிலே கண்மூடி அமர்ந்து அப்படித்தான் தவம் செய்ய வேண்டும் என்பது இல்லை. அடுத்தவரிடம் அன்பு செய்வதே மேலான தவம். பெரிய புராணத்திலே வரும் நாயன்மார்கள் அனைவருமே அன்பு நெறியில் உறுதியாக இருந்தவர்கள்தான். சிவலிங்கத்துக்கு தன் கண்களையே பெயர்த்து கொடுத்த அன்பு கண்ணப்பருடையதல்லவா? மாணிக்கவாசக பெருமானும் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் கொண்டருளி என்று உருகி பாடியிருப்பார். வள்ளலாரும் இறைவனிடம், அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செய்தல் வேண்டும் என்றே வேண்டினார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசியால் இளைத்தே வீடுதோறும் இறந்து பசியாராது அயர்ந்த இந்த குழந்தைகளாகியவற்றைக் கண்டு உளம் பதைத்து போனேன். நீடிய பிணியால் வருதுகின்றோர் என் நேருறக் கண்டு உளம் துடித்தேன். ஈடில் மானிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவர் தம்மை கண்டே இழைத்தேன் என்றார். வள்ளலாரின் அன்பின் திறம் பாருங்கள். நம் திருவசைப்பாவிலே பாடியிருப்பார் அல்லவா, அழிவளர் உள்ளத்து ஆனந்தக்கனியே என்று. அந்த அன்பு உள்ள உள்ளத்திலே தான் இறைவன் ஆனந்தக்கனியாக நம்ம அதிலே படுத்து காணப்படுவானாம். அடுத்து உலகோரை அறிவிலி என விളിக்கிறார். ஏன்னா உலகோரெல்லாம் அறிவுடையோர்கள்தான் என்றாலும் எது நிலையான பொருள் எது நிலையற்ற பொருள் என உணர மாட்டாதவராய் மெய்யறிவு இல்லாதவராய் உள்ளார். நிலைத்த பொருளை சாராது அழிந்து போகும் பொருள்கள் மீதே அதீத பற்றுடையவராய் இருப்பதாக காரைக்கால் அம்மையார் அவர்களை சாடுகிறார். சரி, சிந்தையுள் நினைக்க சொல்கிறாரே அம்மை, அவன் எந்த கோலத்திலே இருக்கிறானாம் என்றால் அவர் சொல்கிறார், அவன் திருக்கழுத்து நீலமணி போல ஒளி வீசும். நமக்கு தந்தையாய் இருப்பவன் தன்னை சரணான பாம்புகளை அணிகலனாக பூண்டவராய் யார் தம்மை சிந்தையுள் வைக்க தயங்காக இருக்கிறார்கள் என தேடி அலைந்து கொண்டிருக்கிறானாம். அத்தகைய பெருமானை திருக்கழுமல மும்மலை கோவையிலே பட்டினத்தடிகள் சொல்லியபடி நெஞ்சிலே வைக்க வேண்டும். அவர் நெஞ்சம் குப்பை கூளங்கள் அந்த வேஸ்ட் சாமான்லாம் போடும் இல்லைங்களா, அப்படிப்பட்ட பாலறையாக இருந்ததாம். அறுவகை குப்பைகளான காமம், கோபம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியங்களை நீக்கி அன்பு எனும் நீர் கொண்டு மெழுகி அருள் எனும் விளக்கேற்றி துன்பத்தை தரக்கூடிய ஐம்புல இன்பங்களாகிய இருளை துரத்தி முன்புறம் மெய்யெனும் விதானம் விரித்து என் நெஞ்சை பள்ளியறையாக வைத்துள்ளேன் என்பார். சிவஞான சித்தியாரிலே அருணதி சிவாச்சாரியாரும் இறைவனை பூசிப்பதில் அகபூஜையே சிறந்தது என்று சொல்வார். இறைவனை சிந்தையிலே வைத்து எந்நேரத்திலும் எவ்விடத்திலும் மனதிற்கினிய அத்தனை மலர்களை கொண்டு அர்ச்சிக்கவும் அபிடேகம் பலவாறு செய்யவும் உகந்தது. இது மிக எளிதாது அல்லவா? அவர் சொல்றார், கந்தம், மலர், புகை, ஒளி, மஞ்சனம், அமுது முதலா கண்டனையெல்லாம் மனத்தாலே கருதி கொண்டு மனசுலே நினச்சிக்கிட்டு சிந்தைதனில் அர்ச்சிக்க சிவனை ஞானத்தால் சிந்திக்க சிந்திக்க தர்ப்பணத்தை விளக்க வந்திடும் அவ்வழி போல. தர்ப்பணம்னா கண்ணாடி, முகம் பார்க்குற கண்ணாடி. அதை விளக்க வந்திடும் அறிவொளி போல மருவி அரண் உள்ளத்தே வர வர வந்திடுவான், பின் மலமானது அருந்து போகுமே என்று சொல்கிறார். காரைக்கால் அம்மையாரும் அகபூதியை வலியுறுத்தி சொல்லக்கூடிய இந்த பாடலை நமக்கு தந்துள்ளார். திருச்சிற்றம்பலம்.